சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர் உலகத்தில் யார் தண்ணி சாப்பிடலை. ஆனால் தண்ணி சாப்பிட்டா ஏதாவது நிதானமாக இருக்கணும். தண்ணியை தான் சாப்பிடணும். என் வீட்டுக்காரெலாம் அன்றைக்கெல்லாம் மஞ்சத்தூளை கொட்டி வச்சேன், அதவே சாப்பிட்றாப்புல போத மாதிரி சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் பேசியிருக்காப்புல என்கிட்ட. அதாவது அப்படி இது இப்படி அப்படின்னு காதோட சேர்த்து 4 இருக்குன்னே பச்சை தண்ணியை குடிச்சுப்படி என்ன நீ அந்த பாட்டில் திறந்து அப்படியே குடிச்சு ராவாட. நான் தான் ஊற்றி வச்சேன், ஏன்னமோ ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதோட போய் கோச்சிக்கிட்டு படுத்துட்டாப்புல. அதுக்கு மீறி பேசணுமா வாயை கிழிச்சிருவோம் நம்மனா அவளுக்கு தெரியும். எதுக்கு போயிட்டு நம்ம இதுக்கிட்ட வாயை கொடுப்பானே வாங்கி கட்டிட்டு தெரியாங்க. அதனால அதான் சொல்கிறேன், ஒரு சில பேர் தண்ணி அடித்தானா அடிக்காத மாதிரி தெரியும், ஒரு சில பேர் தண்ணி அடித்தாலுமே அதை விட அதிகமாக பில்டப் பண்ணுறது. போதையில் இருந்தால் பெரிய புள்ளின்னு நினைப்பு மனசில். அப்படியா? போதையில் இருந்தால் பெரிய புள்ளின்னு நினைப்பு. என்னை பற்றி தெரியல. ஆமாம், அப்புறம் பிடிச்சி கரைச்சி போடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா. என்னப்பா ஊர் உலகத்துல எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி அவன் சாலியாக இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு படாத பாடுபட்டேன். என்ன பாடு வருங்க? இவனுக்கு ஒருத்த காது வேற கேட்க மாட்டேங்குது. காரணம்? நான் தான் ராக்கெட்டை வாங்கி போன வருஷம் தீபாவளிக்கு வச்சேன். அதுலேருந்து ஒருத்த பக்கத்து கேட்க மாட்டேன். ராக்கெட்டு காதில் வாங்கிருச்சோ? பாயட்டும் தான் வச்சேன், அதுலேருந்து கேட்க மாட்டேங்குது. இதை விட ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா காது கேட்காது. இப்போ எனக்கு தான் பிரச்சனையா இருக்கு. போல காதில் எது கேட்டாலும் நம்ம கூட சண்டைக்கு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக. இப்போ இவனுக்கு காது கேட்கலனாலும் நம்ம கூட பிரச்சனையா இருக்கு. எப்படி ஏதாவது ஒன்று எடுனா 1 மணி நேரம் கத்த வேண்டியதுக்கு மேற்கொண்டு மண்டை கணத்துக்கு அவன் பார்க்காத மாதிரியே உட்காந்துக்கிறேன். அதுதான் பெரிய எம்ஜிஆர் இருக்கு. அதான் காசு எடுத்துட்டு வாங்க நமக்கு வெளியில போற வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா காலை கேட்காத மாதிரியே உட்காந்துருப்பேன். காதை கேட்கல மாதிரி இல்ல கண்ணே தெரிஞ்சாலும் இருக்கு கண்ணையும் மூடிக்கிறாப்புல. கஞ்சாடியில் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, இது எதுக்கு நம்மள வேலை வாங்குறாங்க அப்படின்னு. ஒரு விஷயத்த தெரியலைன்னா அதே மாதிரி மெயின்டைன் பண்றேன். ஆனா வாய் மட்டும் குறைய மாட்டேங்குது, காது வரையும் வச்சு பேசுறேன். வாயை குளிச்சிருக்கணும். இந்த வருஷம் தீபாவளி வரும்ல, அது கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உயிரோட விட்டு வச்சிருக்க. சும்மா இருங்கப்பா, அந்த ஆளு நான் தெய்வம் மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தெரியுது பத்தியில தெய்வம் மாதிரி கும்பிடுங்க போட்டு விட்டாங்க. தெய்வமே வந்துருச்சோ? தெய்வமே வந்துருச்சு. முந்தையெல்லாம் பால் குடத்துக்கு எடுத்துக்கிட்டு போனோம்னா என் புருஷனுக்கு சாமி பயங்கரமா வரும். ஆமா, நானும் 2 வருஷம் இப்படி போனேன். அப்படி பார்த்தா பால் குடத்துக்கு போனோம்னா ஒரு 4-5 பேர் சுற்றி அந்த அளவு சுற்றி நிற்க வேண்டியதா இருக்கு பிடிக்கிறதுக்கு. ஒரு நாள் பிடுங்கிட்டு ஓடிடுது சாமி. இந்த வருஷம் நான் ஒரு ஆள் தான், யாருமே பால் குடத்தை பிடிக்க வர மாட்டேங்கிறாங்க. உங்க வீட்டுக்காரருக்கு சாமி வேற வரும், பயங்கரமா சாமி வரும், யாருமே இல்லை. அப்பவும் நான் சொல்றேன் பால் குடத்தை பிடி ஆள் இல்லை, பால் குடத்தை வைக்காதடான்னு சொல்றேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டேங்கிறானா பால் குடத்துக்கு? சாமி வந்தா சாமி வந்து நடந்து போகணும், கூட இருக்கிற ஆளுகளை எல்லாம் மிதிக்க கூடாது எட்டிக்கிட்டு. ஆமா, அந்த வேலை செய்வானா? பால் குடத்தை போட்டு இங்கிட்டு ஒரு பெரிய சாக்கி சான் மாதிரி அவர் சண்டை ஓடுறது எங்க கூட. ஆனாதான் போ நாயன்னு எல்லாரும் விட்டுறது, அது போய் எங்கிட்ட முட்டி மோதி கடந்து அப்புறம் திருப்பி வர்றது பால் குடத்தை எடுத்துக்கிட்டு. இந்த மாதிரிலாம் இந்த திருப்பி பால் குடம் பிடிக்காதடான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறப்ப. என்ன பிரச்சனை?